அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபதமுலரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் கர்மயோகம், ஸ்லோகம் 40. பகவான் தொடர்ந்து பேசுகின்றார். இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இக்காமத்திற்கு இருப்பிடமாக சொல்லப்படுகின்றன. இந்த காமமானது இந்திரியங்களின் வழியாக ஆத்ம ஞானத்தை மறைத்து தேகியை பல வகையாக மயக்குகிறது. இது ஸ்லோகம். ராவணன் போர்க்களத்தில் கலங்கி நிற்பதை கம்பர் பெருமான் மிக அழகாக சொல்வார். கடன் கொண்டார் நெஞ்சம்போலும் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று அந்த காலத்தில் சொன்னார். அதாவது கடன் வாங்கியவர்கள் எப்படி கலங்கினார்கள் அந்த காலத்தில், அவரே இந்த காலத்தில் இருந்தால் கடன் தந்தார் நெஞ்சம் போலும் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்றே சொல்லியிருப்பார். ஏனென்றால் கடன் தந்துவிட்டால் அதனை திரும்பப்படுகின்ற கஷ்டம் எல்லோரும் அறிந்த விஷயமே. கடன் வாங்கியவன் ஓடிவிடுகிறான். அவன் எங்கிருக்கிறான் என்பது தெரிவதே இல்லை. அவன் இருக்கும் இடம் கண்டுபிடித்து விட்டால் தினமும் அவன் வீட்டிற்கு போகலாம், அல்லது அங்கேயே வீட்டின் வாசலில் வெளியே சென்றவன் எப்படியும் வந்தே தீருவான், வந்தால் பிடித்து கொள்ளலாம் என்று காத்திருக்கலாம். ஆக அவன் தங்கும் இடம் தெரிய வேண்டும். அதைப்போல காமம் என்ற பகைவனை அழிக்க வேண்டும். அதற்கு அவன் எங்கு தங்கிக் கொண்டு நம்மை இடர்படுத்துகின்றான், தொல்லை கொடுக்கின்றான் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? பகவான் கண்ணன் இந்த ஸ்லோகத்தில் அதன் இருப்பிடத்தை தெளிவாக காட்டுகின்றார். கீதையின் 2ஆம் அத்தியாயத்தில் ஸ்லோகம் 62, 63 ஆசையானது சூக்கமாக எப்படி முதலில் பற்றி கொள்கிறது என்று விளக்கி பேசினார். இப்போது அந்த காமத்திற்கு இருப்பிடம் எவை எவை என்று சொல்கின்றார். ஒன்று இயங்க வேண்டுமென்றால் அதற்கு இருப்பிடம் தேவை. ஆசை தனித்து இயங்காது. அப்படியானால் ஆசை எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது? சத்து சித்து ஆனந்தமான ஆத்மாவிலா என்றால் ஆத்மாவில் இல்லை. ஆத்மா இல்லாமல் ஆசை இருக்க முடியாது, செயல்பட முடியாது என்பதுதான். ஆனாலும் ஆசை ஆத்மாவில் ஒளிந்து கொண்டு இல்லை. துக்கமோ சுகமோ தேவையோ ஆசையோ நல்லதோ தவறானதோ எந்த விதமான எண்ணங்கள் மனதில் எழுவதானாலும் சரி, ஆத்மாவின் இன்றி அல்லது ஆத்மாவின் கருணையின்றி மனதால் செயல்பட முடியாது. அதாவது ஆத்மா இல்லாமல் எதுவும் செயல்பட முடியாது. ஆனால் பூரணமானதும் ஆனந்த வடிவமானதுமான ஆத்மாவில் எந்தவித மாறுதல்களும் நிகழ்வதில்லை. ஆத்மா தானும் மாறாமல், தன்னுடன் சேரும் எதையும் மாற்றாமல், எல்லாவற்றோடும் சேர்ந்து அவற்றுக்கு ஆதாரமாக செயல்படுகின்றது. ஆகாயம், ஸ்பேஸ், இடம் என்பது எல்லாவற்றோடும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அது தனியாகவும் இருந்து விடுகிறது. எதனாலும் கலங்கம் அடைவதில்லை. அதை போல என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு குணங்கள் உண்டோ அதுதான் மற்றவற்றோடு சேரும்போது தன் குணங்களை அதற்கு கொடுத்து விடலாம். ஆனால் ஆத்மாவுக்கோ குணங்கள் எதுவுமே கிடையாது. ஆதலால் அது எதையும் மாற்றாமல் மனதில் எழும் எல்லா எண்ணங்களுக்கும் இருப்பையும் உணர்வையும், அதாவது சத்து இருப்புத்தன்மையும் சித்தையும் கொடுக்கிறது. ஆனால் ஆத்மாவுக்கு எவ்வித ஆசைகளும் இல்லை. சரி, உடல் மனம் இந்திரியங்கள் இவற்றுக்கு ஆசைகள் உண்டா என்றால் இவை ஜடமானவை. இவற்றுக்கு எந்தவித ஆசைகளும் இல்லை. ஆனால் இந்திரியங்களால் நுகரப்படும் பொருளை பொறுத்து ஆசைகள் அமைகின்றன. இந்திரியங்கள் அதாவது புலன்கள் இல்லாவிட்டால், அவை செயல்படாவிட்டால் அவற்றால் நுகரப்படும் பொருளை பற்றி நமக்கு தெரியவே வராது அல்லவா? பொருள்கள் இருப்பது நமக்கு தெரியாவிட்டால் நாம் அவற்றுக்கு ஆசைப்பட மாட்டோம் அல்லவா? ஆதலால் மனதில் ஆசைகள் எழுவதற்கு புலன்கள் காரணமாக அமைகின்றன என்று சொல்லலாம்.
அதனால் இந்திரியங்கள் ஆசைகளின் இருப்பிடமாக, அதாவது அதிஷ்டானமாக புறப்படுகிறது. மேலும் இந்த புலன்கள் மூலம் நம் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மனம் இல்லாமல் ஆசைகள் எழ முடியாது. புலன்கள் சேர்த்து வரும் தகவல்களை வைத்துத்தான் மனம் இவை பிடித்தவை இவை பிடிக்காதவை என்று பாகுபடுத்தி சபலங்களை விளைவிக்கிறது. இந்த சபலங்களே பிறகு ஆசைகளாக உருவெடுக்கின்றன. ஆதலால் மனமும் ஆசைகளின் இருப்பிடம் என்று கூறப்படுகிறது. ஆசைகள் எழலாம், ஆனால் இவற்றை பூர்த்தி செய்வேன் என்ற தீர்மானத்தை எது செய்கிறது? புத்தி தான் செய்கிறது. புத்தி இப்படி தீர்மானிக்கவில்லை என்றால் நாம் ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்கப் போவதில்லை. ஆனால் புத்தியும் ஆசைகளின் இருப்பிடம் என்று கூறப்படுகிறது. ஆகையால் இந்திரியங்கள், மனம், புத்தி இவற்றின் மூலம் ஆசைகள் மனிதனை மதிமயக்கி அவனை குழப்புகின்றன. மனிதன் இங்கு தேகத்தை உடையவன் என்று கூறப்படுகின்றான். நியாய சாஸ்திரம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது தக்க சாஸ்திரம் என்பதுதான். அந்த நியாய தக்க சாஸ்திரத்தில் பொருள்களை, அதாவது பதார்த்தங்களை 7 விதமாக பிரித்திருக்கிறார்கள். திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம் என்று 7 வகை. அந்த 7 வகையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் வரிசையாக. இதில் முதலாவது திரவியம். திரவியம் என்றால் பொருள். இந்த திரவியில் தூலமாக கண்ணுக்கு தெரியும், பொருள் கண்ணுக்கு தெரியும். இரண்டாவது குணம். குணம் தூலமாக இல்லாவிட்டாலும் ஒருவன் சந்தோஷமாக இருக்கிறான் அல்லது துக்கமாக இருக்கிறான் என்பது தெரிந்து விடுகிறது. எப்படி? குணம் அந்த திரவியத்தை, அந்த பொருளை சார்ந்தே செயல்படும். அதாவது குணம், கர்மம் இரண்டும் அந்த பொருளை, திரவியத்தை சார்ந்தே செயல்படும். அதுபோல ஆசை இயங்க வேண்டுமானால் ஒரு இருப்பிடம் தேவை. அது புலன்கள், மனம், புத்தி இவையே அவற்றின் இருப்பிடம் என்று கூறுகின்றார் பகவான். அதைத்தான் நாம் பார்த்தோம். பகவான் முதலில் புலன்களைத்தான் வைக்கிறார். ஒரு விஷயம் புலன்கள் வழியாகத்தான் மூளைக்கு எட்டுகிறது. அதற்கு மனமும் புத்தியும் உதவுகிறது. இந்த இரண்டுமே அந்த விஷயம் சுகமானது, அழகானது, தேவையானது என்றெல்லாம் கருத்துக்களை கிளப்பிவிடுகின்றன. ஆக புலன்கள் மூலமாக காமம் செயல்பட்டு ஞானத்தை மறைத்து பலவிதத்தில் மனிதனை மயக்கிவிடுகிறது. உலக விஷயங்கள், சம்சாரம் போன்றவை துன்பத்தை தருகின்றன, சுமைகளாக இருக்கின்றன என்ற போதிலும் அதற்கு நாம் என்ன பெயர் கொடுக்கின்றோம்? சுகமான சுமைகள். சுகமான சுமைகள் என்று பெயரை கொடுத்து ஆசை மயக்கி விடுகிறது, ஈடுபடச் செய்கிறது. முதலில் புலன்களின் வழியாக உள்ளே நுழைந்த விஷயம் மனம் புத்தியோடு சேர்ந்து கொண்டு மயக்கிவிட்டு மீண்டும் புலன்கள் வழியாக அனுபவிக்க தூண்டிவிடுகிறது. எனவே புலன்கள், மனம், புத்தி இந்த இருப்பிடங்கள் இல்லை என்றால் காமம் செயல்பட முடியாது. அதற்காக புலன்களை அழித்து விட முடியுமா? அப்படியே அழித்து விட்டாலும் காமம் போய்விடுமா? நாம் புலன்களை கையாளும் விதம் சரியில்லை. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குகின்றார். ஸ்லோகம் 41. பரத சிரேஷ்டனே, ஆகையினாலே நீ முதலில் இந்திரியங்களை வசப்படுத்தி கொண்டு ஞான சாஸ்திர அறிவையும் அனுபவ அறிவையும் அழிக்கின்ற பாவ வடிவமான இந்த காமத்தை நாசம் செய்துவிடு என்று சொல்லுகின்றார் பகவான். ஒரு பொருள் இருக்கின்றது, அதனை கைப்பற்ற வேண்டும் அல்லது அழிக்க வேண்டுமென்றால் அதன் இருப்பிடத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். தல யாத்திரை போக வேண்டுமென்றால் எந்தெந்த தலங்கள், போவதற்கான பேருந்து, ரயில் வசதிகள், வரைபடம், தொலைதூரம், எவ்வளவு செலவாகும் போன்றவற்றை தெரிந்து வைத்துக்கொண்டு பிரயாணத்தை தொடங்கினால்தான் பயணம் இனிமையாகவும் எளிதாகவும் அமையும். வைஷ்ணவ திவ்ய தேசங்களில், அதாவது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் 14 கோயில்கள் இருக்கின்றன. அதில் திருக்கல்வனூர் கள்ளப்பெருமாள், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த திவ்ய தேசங்களை தரிசிக்க ஒரு சமயம் சென்றிருந்தேன். கள்ளப்பெருமாள்
காமாட்சி அம்மன் கோவிலில் அம்பாள் சந்நிதிக்கு பின்னால் மூலையில் இருந்து கொண்டு அருள்பாலிக்கின்றார். அவை தரிசிக்க செல்லும் வழி தனி வழி, அது போட்டப்பட்டிருக்கிறது. காமாட்சி சந்நிதிக்கு பின்னால் சென்று அர்ச்சகர்கள் மட்டும் பூஜை செய்து வருகின்றார்கள். இந்த செய்திகளை புத்தகத்தில் படித்து வைத்திருந்தேன். கோவிலுக்கு சென்று அங்கு உள்ளவர்களை கேட்டால் கள்ளப்பெருமாள் பற்றி ஏதும் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். நான் சென்ற நேரத்தில் இது பழைய காலம். பிறகு தேவஸ்தான அலுவலகத்தை அணுகி புத்தகத்தை காண்பித்து திவ்ய தேசங்களை தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். அதற்காகவே சுற்றி கொண்டிருக்கிறேன், உதவுங்கள் என்று வேண்டிக் கொண்ட பின்பு ஊழியர் ஒருவரிடம் சாவி கொடுத்து திறந்து காண்பித்தார்கள். புத்தகத்தினும் தெளிவாக அறிந்து இருந்ததினால் தரிசிக்க முடிந்தது. இந்த காலத்தில், அதாவது இப்பொழுது, அந்த சுவாமியை, பகவானை கண்ணாடியில் பார்ப்பது போல அமைத்திருப்பதாக சொல்கின்றார்கள். அதைப்போல காமத்தை விளக்க வேண்டும் என்றால் அதன் இருப்பிடம் எங்கு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் காமத்தை எந்தெந்த இடங்களில் சந்திக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பகவான் காமத்தின் இருப்பிடம் புலன்கள், மனம், புத்தி என்று குறிப்பிட்டு உணர்த்தினார். காமத்தின் நுழைவாயில் புலன்கள். வாசலை மூடிவிட்டால் பற்று வராதல்லவா? கண்களை மூடிக்கொண்டால், காதுகளில் பஞ்சு வைத்து அடைத்துவிட்டால், வாய்க்கு பிளாஸ்டரை ஒட்டிவிட்டால் இது பரவாயில்லை, மூக்கினை எப்படி மூடுவது, மூடினால் என்ன ஆகும் என்று கேட்பதற்கு கூட நாம் இருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் செய்தால் பற்று உள்ளே நுழையாதா? எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணன் சொல்வது என்ன? புலன்களை அழிப்பதை பற்றி அவர் எப்போதும் சொல்வதில்லை, வசப்படுத்துவதை பற்றித்தான் பேசுகின்றார். இந்திரியாண்யா தௌ நியம்ய என்கிறார். நியமப்படுத்து, ஒழுங்குபடுத்து, வசப்படுத்து என்பதே என் பொருளாக இருக்கும் அல்லவா? புலன்களை மூட முடியாது, அடைத்து விட முடியாது என்பது எல்லோரும் அறிந்ததே. அதன் பணியை உருமாற்றம் செய்து விடலாம் அல்லவா? கிணற்றில் தண்ணீர் இருக்கிறது, வீட்டில் கழிவறை, குளியலறை, சமையலறை, வாஷ் பேஷன், இங்கெல்லாம் நீரை கொண்டு செல்ல வேண்டும். கிணற்றில் மோட்டார் பொருத்தி இறைத்து விட்டால் என்னவாகும்? வீடெல்லாம் தண்ணீர் மயமாக இருக்கும். அதனை ஒழுங்குபடுத்தி குழாய், பைப்பு, வால்வு என்று அமைத்து நீரை கொண்டு செல்கின்றோம். அவ்வாறு புலன்களையும் நியமப்படுத்த வேண்டும். எப்படி? விழிப்புணர்வோடு செயலை செய்ய வேண்டும். காணும் போதும், கேட்கும் போதும், முகரும் போதும் புலன்களின் பணிகளில் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். என்னால் என்ன நடக்கும்? விஷய சுகத்திலிருந்து கருத்து மதிப்பீடு எழாது, பதிவுகள் வராது. இது காமம், இது உடல், இது புலன்கள், இது நாம் என்று தனித்தனியாக நன்றாக தெரியும். விழிப்புணர்வு இருந்துவிட்டால் பற்று தாமே உள்ளே நுழையாது. நம்முடைய ஒத்துழைப்பு இன்றி எப்படி இது உள்ளே வரும்? சாப்பிட்டு கொண்டிருப்போம். பொதுவாக எல்லா வீடுகளிலும் உணவு அருந்தும் போது கவனத்துடன் சாப்பிட விட மாட்டார்கள். அப்போதுதான் பிரச்சனைகளை வரிசைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருப்பார். ஏனென்றால் உணவில் கை வைத்தாகிவிட்டது, எழுந்து ஓட முடியாதல்லவா? சில சமயத்தில், என்ன நான் பேசிக்கொண்டே போகிறேன், காதில் வாங்காமல் என்ன யோசனை என்று கேட்கும்போது தான் நமக்கு தெரிய வரும், நாம் ஏதோ நினைவில் மூழ்கி இருந்தாலும் பேசுவது காதில் விழவில்லை என்பதும், ஏன் காதில் விழவில்லை என்பதும் தெரிகிறது. ஏன் காதில் விழவில்லை? காது மூடிக்கொண்டிருக்கிறா? இல்லை, காது திறந்துதான் இருக்கிறது. காதில் பேசுவது நுழையவில்லையா என்றால் நுழைந்தது. ஏன் கேட்கவில்லை? மனம் காதில் நுழைந்ததை மூளைக்கு கொண்டு செல்லவில்லை, அதனால் கேட்கவில்லை. இதை போலத்தான் புலன்களை அரண் விருப்பத்திற்கு ஓடவிட்டு செயல்பட வைக்கிறோம். அனிச்சை செயல் போல புலன்கள் நம்முடைய விருப்பமின்றியே வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடுகிறதே என்ற கவனமும் கண்காணிப்பும் நமக்கு இருப்பதில்லை. அதை கவனித்தால் போதும், அது ஓடுவது நின்றுவிடும். இதனை தடுக்க ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். கவனிக்க வேண்டும், அவ்வளவுதான். நாம் அதை செய்வதில்லை. புலன்களை கண்காணித்தால், கவனித்தால் அது மட்டுமே போதுமானது. கண்காணித்தல், கவனித்தல் போதும். அவைகள் உருமாற்றம் அடைந்துவிடும். முதலில் என்ன பெரியதாக நிகழ்ந்துவிடப் போகிறது என்றுதான் நமக்கு தோன்றும். எதுவுமே பழக பழகத்தான் அதன் மகிமை தெரிய வரும்.
புலன்களை கவனித்தல் ஒன்றே உருமாற்றத்திற்கான வழியாகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.